ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். ஏசாயா 41 8வது வசனம், 9, 10 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை விருத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, ஐயா, உன்னத மகத்தான நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்றைக்கும் மாறாத அதே இயேசுவாகவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாசித்த வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறையா. ஆணி பாய்ந்த அற்புதமான அந்த கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். வாசித்த வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதத்தை கூட்டி தந்துள்ளபடியாக எல்லா வல்ல எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்த்து நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஏறக்குறைய இது ஒரு 6வது வாரம் நினைக்கிறேன். இந்த 6 வாரங்களாக நாம பிரசங்கிக்கிற இந்த செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு இல்லை, எத்தனை வருஷமானாலும் கூட அந்த செய்தியை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்திகள் பதிவு செய்யப்படுகிறபடியால தான் இதுல ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இது மற்ற ஜனங்களும் கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. செய்தியில இல்லாதவங்க இந்த செய்தியை கேட்கறதுனாலதான் அதிகமான பல விஷயங்களை பேசக்கூடாதபடிக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் மாத்திரம் பேசி இந்த செய்தியை நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். சீக்கிரத்துல நாம விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் முழுசும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் ஜெபத்தை கேட்டு ஒரு மாற்றத்தை சீக்கிரத்துல அவர் உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட செய்திக்கான ஒரு பொருள் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியே நீ பயப்படாதே. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியே நீ பயப்பட வேண்டாம். அதுதான் இங்க செய்தி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலே தேவனாகிய கர்த்தர், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. எத்தனை அற்புதமான ஒரு தேவனுடைய அந்த வார்த்தை. ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அந்த சந்ததிக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, நீ பயப்பட வேணாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்பது. இந்த காரியங்கள் அத்தனையும் ஆபிரகாமுடைய மாமிச பிரகாரமான அந்த சந்ததியில நிறைவேறி விட்டது அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வேதவசனம் ஆபிரகாமுடைய மாமிச பிரகாரமான ஒரு சந்ததி. அந்த சந்ததிக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறிவிட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி. அப்படின்னா எங்க ராஜரீக சந்ததி இருக்கிறது? அந்த ராஜரீக சந்ததி எப்படி வந்தது? அந்த ராஜரீக சந்ததியுடைய அந்த வழியை நம்ம பார்த்த பிறகு தேவன் தம்முடைய அந்த ராஜரீக சந்ததிக்கு என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், அதுதான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார். பாபிலோனில் அவர் வாழ்ந்தார். சேமுடைய சந்ததியில் இருந்து அவர் வருகிறார். அவருடைய பெயர் ஆபிராம். ஆபிராம் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, உயர்வான தகப்பன். ஆபிராம் என்பதற்கு அர்த்தம் உயர்வான தகப்பன். தேவன் அவரை அழைத்த பிறகு அவர் மீது தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பெயரை மாற்றுகிறார். மாற்றம் ஒரு சின்ன மாற்றம் தான். ஆபிரகாமை தேவன் ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். இந்த மாற்றத்துக்கான அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனா இருக்க போகிற.
உயர்ந்த தகப்பனை இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் திரளான ஜனங்களுக்கு அவர் தகப்பனாய் மாற்றப் போகிறார். அதற்கான அடையாளமாகத்தான் தேவன் அவருடைய பெயரை ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்த ஆரம்பித்தார். என்ன மாற்றம்? ஹாம். அந்த பெயரோடு கூட சேர்த்து ஹாம் என்ற அந்த வார்த்தை அவர் சேர்த்தார். அந்த ஹாமுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, திரளான ஜனங்களுக்கு அவர் தகப்பனாக போகிறார் என்பதுதான் அர்த்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருமணமாகி பல வருஷம் பிள்ளை இல்லாத அந்த மனுஷனை தேவனாகி கர்த்தர் வரை அழைக்கிறார். அழைத்த பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். தேவன் காண்பித்த அந்த தேசத்துக்கு நேராக தன்னுடைய முழு குடும்பத்தோடு கூட அவர் பிரயாணப்பட்டு வருகிற நேரத்தில் அவருடைய சகோதரின் மகனாய் இருக்கக்கூடிய லோத் அவனும் அவரோடு கூட ஊற்றிக் கொள்கிறான். ஆபிரகாமுடைய ஏராளமான மிருக ஜீவன்கள் வேலைக்காரரோடு கூட லோத்தும் அவனுடைய மந்தை மேய்ப்பரும் திரளான ஜனங்களோடு கூட சேர்ந்து எங்க போறோம் தெரியாது, என்ன நடக்க போது தெரியாது. ஒரு தேவன் பேசினார், அவர் சர்வத்திற்கு மேலானவர், அவர் என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை அவர் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்றப் போகிறார். அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார். அவர் தன்னுடைய பிரயாணத்தை துவங்கி தேவனோடு கூட அந்த பிரயாணத்தில் அவர் நடந்து கொண்டிருக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அவருக்கு பிள்ளை இல்லை. பல வருஷங்கள் ஆனது. தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இந்த ஆபிரகாமோடு கூட லோத்து கூட ஒட்டிக்கிட்டு இருக்கார். தேவன் என்ன செய்தார்? இந்த ஆபிரகாமில் இருந்து லோத்தை பிரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி லோத்துடைய மந்தமைப்பிற்கும் ஆபிரகாமுடைய மந்தமைப்பிற்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட உடனே ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போனார்கள். இந்த ஆபிரகாம் பிரிந்து போன பிறகு தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு முறை தேவன் நினைவுபடுத்துகிறார். உன்னுடைய சந்ததி இப்பொழுது எப்படி இருக்க போகிறது? உன்னுடைய பெயர் என்ன? நீ திரளான ஜனத்திற்கு நீ தகப்பனாய் இருக்க போகிற, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருக்க போகிற. ஆகையினால் இப்போது தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படியாக ஆபிரகாமை கூப்பிடுகிறார். லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்த பிறகு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆபிரகாம் ஒரு வெள்ளி நாணயம், ஆபிரகாம் ஒரு டாலர், லோத்து ஒரு சென்ட் நாணயம். 100 சென்ட்டுகள் சேர்ந்தால்தான் ஒரு டாலர். ஆபிரகாம் விசேஷித்தவராய் இருக்கிறார். லோத்து நீதிமான் தான். ஆனால் ஆபிரகாமோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் லோத்து ஒரு சென்ட், ஆபிரகாம் 100 சென்ட் சேர்ந்த மகத்தான மனுஷனாக இருந்தார். இப்போது தேவனாகிய கர்த்தர் லோத்தையும் ஆபிரகாமை பிரித்த பிறகு இந்த ஆபிரகாமுக்கு தேவன் நினைவுபடுத்தி பேசுகிறார், உன்னுடைய சந்ததியை நான் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஓ, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உன்னுடைய சந்ததியை நான் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருந்தது. அவருடைய பிரயாணங்கள் அங்கு இங்கு மாறி மாறி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு முறை லோத்தையும் அவருடைய முழு குடும்பத்தையும் அங்குள்ள ராஜாக்கள் சிறைப்படுத்தி கொண்டு போன பிறகு ஆபிரகாமோடு கூட இருக்கிற அவருடைய வீட்டில வாழ்ந்த பையன்களை கொண்டு போயிட்டு அந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற நேரத்துல மெல்கிசேதேக்கு என்ற ஒரு மகத்தான ஒரு ஆசாரியரை அவர் சந்திக்கிறார். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாத அந்த மனுஷனை சந்தித்த பிறகு அவருக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த பிறகு அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருக்கு தசமபாகம் கொடுக்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுடைய 2வது கட்டம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் படிப்படியாக அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமில் இருந்து லோத்தை பிரித்தார். இப்போது லோத்து பிரிந்த பிறகு லோத்து சிறைப்பட்டு போன பிறகு லோத்தை மீட்பதற்காக அவர் போய் திரும்பி வருகிற நேரத்துல வீடு திரும்புகிற தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆபிரகாம் வீடு திரும்புவதற்கு முன்னாடி ராபோஜனத்தை ஆசரித்தார். வீடு திரும்புவதற்கு முன்னாடி ஒரு கம்யூனியன் நடந்துச்சு. மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். மெல்கிசேதேக்கு சந்திச்ச பிறகு திரும்ப ஒரு முறை இந்த ஆபிரகாம் வீட்டில தனிமையா இருக்கிற நேரத்துல ஒருவேளை அது ராத்திரியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து ஆபிரகாமை கூப்பிடுகிறார், ஆபிரகாமே நீ கூடாரத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வா. கூடாரத்திலிருந்து அவர் வெளில வந்தார். வெளியே வந்த பிறகு அந்த ராத்திரி நேரத்துல தேவனாகிய கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார்.
ஆபிரகாம் அந்த வயதான அந்த மனுஷன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இப்போது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவே பெருக செய்வேன். தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக சொன்னார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இரண்டாவது முறையாக ஆபிரகாமை சந்திக்கிறார். எப்பொழுது மெல்கிசேதேக்கை ஆபிரகாம் சந்தித்த பிறகு, நீங்க ஒண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், மெல்கிசேதேக்கை சந்தித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தம்முடைய வாக்குத்தத்தத்தை வேறொன்றோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். பூமியின் தூள் என்று பேசினார் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உங்களுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக வயது நிரம்பின 100 வயது நிரம்பின இந்த ஆபிரகாமை தேவன் தொட்டு மாம்சத்தில் தேவன் அவரை சந்திக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மாமிசத்தில் சந்தித்த பிறகு ஆபிரகாமுக்கு ஒரு மகத்தான ஒரு மறுரூபம் ஏற்பட ஆரம்பித்தது. தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆபிரகாமுக்கும் ஷாராளுக்கும் அங்கு தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் சந்தித்த பிறகு 18ஆம் அதிகாரம் மம்ரே சமபூமியில தேவனாகிய கர்த்தர் சந்தித்த பிறகு ஆபிரகாமுக்கும் ஷாராளுக்கும் ஒரு மகத்தான ஒரு மறுரூபம் ஏற்பட ஆரம்பித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல அவர்கள் உயர பறப்பார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் திரும்ப ஒரு முறை அவருடைய வாழ்க்கையை அப்படியே வாலிபமாய் மாற்ற ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் ஏற்பட்ட பிறகு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவருக்கு தேவன் ஒரு மகத்தான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு வளர்ந்து பல வருஷங்கள் ஆகிறது. இப்போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஆபிரகாமிலே ஃபுல்ஃபில் ஆனது. ஆபிரகாமிலே முழுமை அடைந்த பிறகு இப்போது சில வருஷங்கள் கடந்து போனது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக ஈசாக்கை கொண்டு போய் மோரியா என்ற அந்த மலை மீது பலி செலுத்தும்படியாக சொல்கிறார். இது எல்லாமே அத்தனையும் ஒரு ஷேடோ, நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு, நடக்க போற ஒரு சம்பவத்துக்கு இது அத்தனையும் ஒரு நிழலாகவே தேவனாகிய கர்த்தர் வைத்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தபடியினாலே, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய குமாரனோடு கூட 2 வேலைக்காரரோடு கூட தேவன் காண்பித்த அந்த மலைக்கு நேராக பிரயாணப்பட்டு போய் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக எல்லா காரியத்தையும் ரெடி பண்ண நமக்கு தெரியும். அவருடைய உத்தமத்தை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கரத்தை போடாது. பிறகு ஆபிரகாம் அங்கு ஒரு புதரிலே சிக்கி இருக்கிறதான ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு பலி செலுத்தி, யெகோவா ஹீரே, கர்த்தர் எனக்கு பதிலாக, எனக்கு என் பிள்ளைக்கு பதிலாக, ஈசாக்கு பதிலாக அந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற அர்த்தத்துக்கு யெகோவா ஹீரே என்று பெயர் வைத்தார். இப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை முதலாவது தேவன் லோத்தை பிரிக்கிறார். லோத்தை பிரித்த பிறகு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மெல்கிசேதேக்கை தேவன் சந்திக்க வைக்கிறார். மெல்கிசேதேக்கை தேவன் சந்தித்த பிறகு இப்போது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறார். பூமியின் தூள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறின பிறகு ஈசாக்கு பலி செலுத்தி உயிர் தெழுந்ததுக்கு அடையாளமாக, பலி செலுத்தி உயிர் தெழுந்ததுக்கு அடையாளமாக ஈசாக்கோடு கூட மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார், தன்னுடைய வீட்டுக்கு போறார். இப்ப 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததி இருக்கும். முதலாவது தேவனாகிய கர்த்தர் பூமியின் தூளை போல ஒரு சந்ததி இருக்கும் என்று சொன்னார். மெல்கிசேதேக்கை சந்தித்த பிறகு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இங்கே தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். என்ன சொல்றார் அப்படி பார்த்தோம்னா, ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட பிறகு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது அத்தனையும் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த ஒன்றாய் இருக்கிறது. ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட பிறகு இப்ப தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்லி இருக்கணும், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க தேவன் என்ன சொல்கிறார், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியினுடைய தூளை போல இருக்கும். இங்கு தேவன் இந்த ரெண்டையும் கலந்து பேசுகிறார். ஆனால் பின்னு சொன்ன வார்த்தையை முன்னாடி சொன்ன வார்த்தையை
பின்னாடியும் தேவன் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார். தேவன் எதை சொன்னாலும் அதுல ஞான அர்த்தம் இருக்கும். இப்ப நம்முடைய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? தேவன் ஏராளமான மக்களை ஆபிரகாமுக்கு தரப்போகிறார். அவர் திரளான ஜனத்துக்கு தகப்பனாய் இருக்க போகிறார். அந்த ஜனத்தை தேவன் குறிப்பிடும்படியாகத்தான் கடற்கரை மணல் என்று சொன்னார். உதாரணத்துக்கு வானத்தின் நட்சத்திரம் என்று சொன்னார். இதுல என்ன விசேஷம் இருக்கிறது? இல்லை ஐயா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதுல மகத்தான பொருள் மறைந்திருக்கும். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சாதாரணமாக எந்த உவமையும் எந்த ஒப்பிடுதலும் பேசுவது கிடையாது. அவருடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை மகத்தான வார்த்தையா இருக்கும். அப்படியா தேவன் சொன்னார். முதலாவது சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். லோத்து பிரிந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போல இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியா ஆபிரகாமுடைய சந்ததி என்ன எப்படிதான் இருக்க போகுது? வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்க போகுது, கடற்கரை மணலை போல இருக்க போகுது. தேவன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க. தேவன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னதெல்லாம் நீங்க அது ஒரு பெரிய காரியமா எடுத்துக்கொள்ள கூடாது. இல்லையா, தேவன் எதை சொன்னாலும் அது தேவனுடைய மகத்தான அனந்த ஞானம் மறைந்திருக்கும். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக தேவன் மறைத்து வைக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு சொல்றாரு, என்னுடைய மனைவி நான் வெளிநாடுகளில் இருக்கிற நேரத்துல எனக்கு அவள் கடிதம் எழுதுவாள். அந்த கடிதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கு மத்தியிலே அவள் எதை சொல்ல வருகிறாள் என்பது எனக்கு புரியும். காரணம், அவரும் அவருடைய மனைவியும் ஒரே சரீரமாய் இருந்தபடினாலே வெளியாளுக்கு தெரியாது. அந்த ஒவ்வொரு அந்த வார்த்தைக்கு மத்தியில சகோதரி மேடா என்ன சொல்ல வராங்க என்பது எனக்கு தெரியும் என்று சொல்றார். அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தையின் மத்தியிலே ஏதோ ஒரு காரியத்தை தேவன் மறைத்து வைத்துக் கொண்டே வருவார். தீர்க்கதரிசி சொல்றார், நான் எங்கே இருந்தேன்? ஆதியிலே தேவனுடைய சிந்தனையில் இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? மோசே அந்த கண்மலையில் இருக்கும்போது நான் அங்கிருந்து, இயேசு கல்வாரியில் நடந்து கொண்டு போகும்போது நான் அங்க இருந்தேன். சில பைத்தியக்காரங்க என்ன அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவர் அங்க இருந்தாரா? ஆவிக்குரிய கண் இல்லனா, ஆவிக்குரிய அறிவு இல்லனா நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாது. என்ன அர்த்தம்? ஒரு வசனத்தை நான் சொல்லி அதை விளக்க விரும்புகிறேன். மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கிற நேரத்துல லேவி ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான். அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, ஆபிரகாமுடைய அறையில் இருந்தாரா? ஆபிரகாம் ஒரு ரூம்ல இருந்தாரு, லேவி வேற ரூம்ல இருந்தாரு. ஐயா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு வசனத்துக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னா, நீ இளைஞனா இருந்த போது உன் அறையை நீ கட்டிக்கிட்ட, நீ முதிர் வயது ஆகும் பொழுது உனக்கு பிரியமில்லாத இடத்தில் உன்னை கொண்டு போவார்கள், வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். அப்ப அறைனா என்ன? நம்ம ஃபுல்லா இருக்க அறை இடுப்பு. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய மரபு அணுக்குள்ளாக லேவி இருந்தான். ஆபிரகாமுடைய அந்த மரபு அணுக்குள்ளாக லேவி இருக்கிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படியே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இயேசு கல்வாரி நடக்கும்போது நான் இயேசுக்குள்ளாக இருந்தேன், இயேசுவோடு கூட இருந்தேன் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய மரபணுக்குள்ளாக லேவி இருந்திருப்பானால் இதைத்தான் தீர்க்கதரிசி அங்க மகத்தாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இப்போது ரெண்டு விதமான ஜனத்தை பேசிக்கொண்டே வருகிறார். பூமிக்குரிய கடற்கரை மணலை போல ஒரு சந்ததி, வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற ஒரு சந்ததி. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திருக்கிற நிருபத்தில் அவர் பேர் பேசிட்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரனாக இருந்தார். இந்த ஈசாக்கில் இருந்துதான் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற வந்தார். எப்பொழுதும் பார்த்துட்டு இருந்தா இந்த 2 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். யாக்கோப்பு ஏசா, மோசே பிலேயா, எலியா சிதேக்கியா.
இப்படி ரெண்டு நபராக தொடர்ந்து ரன் ஆகிட்டு வரும். ஆகையினால்தான் இங்கே தேவன் இந்த ரெண்டு காரியத்தை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில் வைத்திருந்தார். ஒரு சந்ததி வெளிப்பிரகாரமாக மனுஷன் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் ஒரு சந்ததியை வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். இன்னொரு சந்ததியை தேவன் தம்முடைய சிந்தனையில் மறைத்து வைத்து தேவன் அதை காலம் நிறைவேறுகிற நேரத்தில் அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப யாக்கோபு சொல்லுகிறார், இப்ப ஆபிரகாமில் இருந்து சந்ததி வரணும். ஆபிரகாமில் இருந்து ஈசாக்கு, ஈசாக்கில் இருந்து யாக்கோப்பு. இந்த யாக்கோப்புடைய 12 பிள்ளைகள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த 12 பேர் யோசேப்புடைய 2 பிள்ளைகளை சேர்த்து இந்த 12 பிள்ளைகள் தான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாங்க, மாம்ச பிரகாரமான சந்ததி. இவர்களில் இருந்துதான் ஏறக்குறைய 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னப்பா இதெல்லாம் நீங்க ஒரு செய்தி ஆக்கிடுவீங்க? தேவன் உதாரணத்துக்கு தான் சொன்னார். வானத்தின் நட்சத்திரம் என்று உதாரணத்துக்கு சொன்னார். கடற்கரை மணல் என்று உதாரணத்துக்கு சொன்னார். நீங்க கவனிங்க. அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோப்பு தன்னுடைய மாமனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிற நேரத்தில் ஏசா யாக்கோப்புக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோப்பு தனித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறார். அவர் ஜெபிக்க போகிற நேரத்தில் அவர் உபயோகப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிங்க. யாக்கோப்பு சொல்கிறார், ஆண்டவரே நீர் சொன்னீரே உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல எண்ண முடியாத அளவுக்கு நீங்க என்னுடைய சந்ததியை நீங்க பெருக செய்வீங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? என்ன வார்த்தை சொல்றாரு? அவர் சொல்ற யார் ஒரு வாசிக்கலாம் பைபிள் வச்சிருந்தார். 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். போதும். இங்க யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவன் ஆபிரகாமிடத்தில் முதல் ஒரு வார்த்தை பேசினார், பல வருஷங்களுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை பேசினார், ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட பிறகு இந்த ரெண்டையும் சேர்த்து பேசுகிறார். இப்போது யாக்கோபு தான் கோத்திர பிதாவா இருக்கிறார். இந்த கோத்திர பிதா என்ன சொல்றார் அப்படி பார்த்தோம்னா, ஆண்டவரே நீ என்கிட்ட சொன்னீங்களா ஆண்டவரே என்னுடைய சந்ததியை என்னுடைய சந்நிதி என்னுடைய ஜெனரேஷன் எப்படிப்பட்டதா இருக்கும்னா பூமியின் தூளை போல அது என்ன முடியாது இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போது நான் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா யாக்கோபு சொல்றாரு, அந்த யாக்கோபுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டு வராங்க, மோவாபுக்கு வராங்க. அங்க ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருந்தார். பீலையாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி கிடையாது, பீலையாம் ஒரு பொய் தீர்க்கதரிசி கிடையாது. அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். ஆனால் தன்னுடைய வரத்தை அவன் பணத்துக்கு வித்துட்டான். தன்னுடைய வரத்தை பணத்துக்காகவும் புகழுக்காக விற்றபடியால்தான் அவன் எல்லா தீர்க்கதரிசிக்கும் ஒரு கேவலமான எடுத்துக்காட்டாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவர் யார்? என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? என்ன சொல்ல வராரு? அந்த யாக்கோப்புடைய அந்த கூட்டம் மோவாபுக்கு வருது. அங்கிருந்து அவன் மலையில பார்க்கிறான். பார்த்த பிறகு அவன் தரிசனத்துல பார்க்கிறான். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிரப்புகிறார். இப்போது அவன் சொல்லுகிறான், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? என்ன சொல்ல வராரு? யாக்கோப்பை தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமுடைய சந்ததி தேவனாகிய கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுது. அந்த கடற்கரை மணலத்தையான ஜனக்கூட்டம் தான் இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி இதோ அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காட்சியை தான் பீலையாம் தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருக்கும். கவனிங்க, என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய். இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்குவாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி சேர்த்துக்கிட்டு வராரு? கர்த்தருடைய ஆவி அதை இணைக்கும்.
தேவன் அங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஜோடு ஒரு ஜோடு ஒரு ஜோடு ஒரு ஜோடு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்குமாய் தேவன் வேத வசனங்களை கொண்டு இணைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய இரக்கம் கடற்கரை மணலை போல் இருக்கும். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பூமியின் தூளை போல ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு சந்ததியை தேவன் பெருக சொன்னார். அந்த சந்ததியை தேவன் மகத்தாய் பாதுகாத்துக் கொண்டு வந்தார். இவர்கள் தான் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் இருந்தார்கள். தேவன் இந்த சந்ததியின் மீது தம்முடைய மிகுந்த இரக்கத்தை காண்பித்தார். தம்முடைய ஓங்கிய புயத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். தம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டு செங்கடலை இரண்டாய் பிளந்தார். அதன் நடுவில் அவளை கடந்து போக பண்ணினார். ஏறக்குறைய 20 லட்சம் மக்களுக்கு தேவன் வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தார். தண்ணி தாகம், வனாந்திரத்தில் தண்ணி கிடையாது. தேவன் கண்மலையில் இருந்து அவருக்கு தாகத்தை தீர்க்கும்படியாக கண்மலையில் இருந்து தண்ணி கொடுத்தார். பகலிலே அந்த வனாந்திரத்திலே உஷ்ணம், சூரியனுடைய தாக்குதல் இருக்கும். தேவன் கிருபையாக மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து அந்த மக்களை தேவன் கிருபையாய் மூடினார். ராத்திரி நேரத்தில் குளிர் எடுக்க போகுது, தேவன் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு அந்த மக்களை கிருபையாய் மூடினார். அவர் எத்தனை நல்ல தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் அத்தனை மகத்தானவராய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் முற்றிலுமானவராய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனத்தை அவர் பாதுகாக்கிற பட்சியை போல பாதுகாத்தார். ஆனால் அந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாக. அவர் ஆபிரகாமை பார்த்தார். ஒவ்வொரு முறையும் அந்த ஜனத்தை பார்க்கிற ஆபிரகாமை பார்த்தார். வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு வந்தாங்க 20 லட்சம் பேர். அங்க அற்புதமான மன்னா, தேவன் ஒரு காஸ்ட்லி ஃபுட் அது கொடுத்தார். பிறகு அவங்க கறி சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க. தேவன் கறி கொடுத்தாரு. கறி கொடுத்துட்டாரு, வாதம் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ஜனங்களுக்கு தேவன் கறி கொடுக்க வல்லவரா, இறைச்சி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவங்க கேட்ட விதம் தவறு. அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேக்கு ஒன்னும் புரியல. ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார். ஆண்டவர் மோசே கேட்கிறார், ஐயா இந்த ஜனங்க எல்லாரும் இறைச்சி கேட்டு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தரின் கரம் குறுகி இருக்கிறதா? அவர் மகா பெரியவரா இருக்கிறார். எப்படி யோசிக்க முடியல? 20 லட்சம் பேரு இறைச்சி புசிக்கிற ஆகிற காரியமா? கர்த்தர் கரம் குறுகி இருக்கிறதா? தேவன் ஒரு நாள் கீழ்காட்டை வீச பண்ணினார். காடைகளை கொண்டு வந்து குதிக்க ஆரம்பித்தார். அந்த ஜனங்களை போல ஒரு தேவனை அவ்வளவு அற்புதமாய் சமீபமாய் பெற்ற ஜனம் வேறு யாரும் கிடையாது. தேவன் அந்த ஜனத்தை அற்புதமாய் நடத்தினார். ஆகையினால் தான் சொல்றார், யாக்கோபே நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இன்றைக்கும் கூட அவர் அந்த ஜனத்திற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேலை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிறான், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் அந்த அற்புதமான ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான அந்த சந்ததிக்கு அவர் போதுமானவராய் இருந்தார். அவர் முற்றிலுமானவராய் இருந்தார். அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். எசேக்கியா என்ற ஒரு ராஜாவுடைய காலகட்டத்தில் அசிரியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ஏறக்குறைய பல நாடுகளை பிடித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த ஆரம்பிச்சான். அவன் பெரிய ராஜா, அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க. இப்ப இவன் தேசத்துல எசேக்கியாவுக்கு விரோதமான ஒரு ஆளை அனுப்பி கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டான். எசேக்கியாவுக்கு அவனை எதிர்க்கிறதுக்கு பலம் கிடையாது. ஆனா எசேக்கியாவோட தேவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும். எசேக்கியா தேவனுடைய சமூகத்துக்கு போய் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் கேட்டார். யார் யுத்தத்துக்கு வந்தானோ அவன் திரும்பி போக வச்சுட்டாரு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதன் லட்சத்துக்கு அதிகமான மக்களை அவன் கொண்டு போக ஆரம்பித்தார். பிறகு இந்த மனுஷன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளால் கொன்று போடப்பட்டார். தேவன் கிருபையாக இஸ்ரவேலை பாதுகாக்கிறது. மாம்ச பிரகாரம் இஸ்ரவேலுக்கு அவர் அத்தனை மகத்தானவராக இருந்திருப்பார். மாம்ச பிரகாரமாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் போதுமானவராக இருந்திருப்பார். ஆனால் இப்போது ஒரு ராஜரீக சந்ததி ஒன்று இருக்கிறார்.
அந்த ராஜரீக சந்ததியை தேவன் தம்முடைய சிந்தனையில கொண்டிருந்தார். அந்த ராஜரீக சந்ததியை தேவன் சதா காலங்களிலும் அந்த சந்ததியை தேவன் மறைத்து 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 வைத்து அது வெளிப்படும் பொழுது தேவன் இஸ்ரவேலுக்கு எதையெல்லாம் செய்தாரோ அதை பார்க்கிலும் அந்த ஜனத்துக்கு அவர் மகத்தானவராய் முற்றிலுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம பூமியின் தோல் பூமியின் மண்ணு கடற்கரை மண் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்ப முதலாவதாக அதே பிழையாம் சொல்றார், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்று சொன்ன அதே பிழையாம் என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலே உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலே உதிக்க போகிறது. எல்லாருக்கும் தெரியும் அவர் யாரை சொல்லுகிறார். அந்த நட்சத்திரம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரைக்கும் கடற்கரை மணலை போல ஒரு சந்ததி புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. இப்போது பிழையாம் சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. அந்த நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதிக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோப்பில் இருந்து கடற்கரை மணலை போல ஒரு சந்ததி வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போது யாக்கோப்பில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் விடிவெளி நட்சத்திரமும் நான் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இயேசு சாதாரண நட்சத்திரம் கிடையாது இல்லையா, அவர் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும் சொன்ன தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தன்னுடைய அனந்த ஞானத்திலுள்ள அந்த சந்ததியை கூட தேவன் வெளியே கொண்டு வருவதற்காக தான் முதலாவதாக ஆபிரகாமில் இருந்து சரீர பிரகாரமாக ஒரு சந்ததியை தேவன் கொண்டு வந்தது போலவே இப்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜரீக சந்ததி, ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததி வந்தது உண்மையா இருக்கும் என்றால் ஒரு ராஜரீக சந்ததியை தேவன் கொண்டு வர தம்முடைய அனந்த ஞானத்தில் கொண்டு வர திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு ராஜரீக வித்தாகிய ஒரு ராஜரீக குமாரனா இருக்கக்கூடிய இயேசுவை காட்சிக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். இந்த இயேசுவை தான் பிழையாம் சொல்கிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலே உதிக்கும். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருந்தார். மத்தேயு சுவிசேஷத்தில் இப்படி எழுதுகிறார், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. நீங்க சரீர பிரகாரமாக நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இயேசுக்கும் ஆபிரகாமுக்கு எந்த சம்பந்தம் நிச்சயமா கிடையாது. இயேசு மாம்ச பிரகாரமாக பிறக்கவில்லை. நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்ப மரியாதை வயிற்றில் பிறந்தாரு, மரியாளும் தாவீதுடைய சந்ததியா இருந்தாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் மனுஷனுடைய எந்த பார்ட்டையும் எடுத்துக்கல. தேவனாகிய கர்த்தர் ஒரு கரு முட்டையை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் ஆணுக்குரிய அந்த பாகத்தை அவரே சிருஷ்டித்தார். அப்படின்னா இங்க மனுஷ பிரகாரமா பாத்தீங்கன்னா எந்த ரத்த இணைப்பு இல்லை. இயேசுல சொல்றாரு, அவர் இயேசு யூதனும் இல்லை புறஜாதியானும் இல்லை. இயேசு யூதனுங்க, அங்க வந்தாரு மாம்ச பிரகாரம். இயேசு நீங்க யூதன் சொல்ல முடியாது, நிச்சயமா முடியாது. இயேசு புறஜாதியா இல்லை ஐயா, இயேசு தேவனாய் இருக்கிறார். இயேசுக்குள்ள எந்த ரத்தம் ஓடினது? மனுஷ ரத்தம் இல்ல. மனுஷ ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக யெகோவா நரம்புகளில் இருந்து ஊற்றெடுத்த அந்த மகத்தான பரிசுத்தமான ரத்தம் இருந்தபடியாக அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை நீக்க முடிந்தது. அப்படினால் இயேசு யாரா இருக்கிறார்? ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியா இருக்கிறார். இயேசு யாருங்கய்யா? ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியா இருக்கிறார். இப்போது ஒரு ராஜரீக சந்ததியை கொண்டு வருவதற்காக, ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததியை கொண்டு வருவதற்கு ஒரு ஹாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இந்த ஆபிரகாமில் இருந்து ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததி வந்தது போலவே இப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜரீக சந்ததியை கொண்டு வருவதற்காக ஒரு ராஜரீக வித்தை தேவன் காட்சிக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். இயேசு விடிவெளி நட்சத்திரமாய் இருந்தார். இந்த இயேசு விடிவெளி நட்சத்திரமாய் இருந்த போது அவர் யோவான் பார்க்கிறார், உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடையவராய் இருந்தார். இவரே ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தன்னுடைய கரங்களிலே 7 நட்சத்திரத்தை உடையவராய் இருந்தார். இவர்
விடிவெளி நட்சத்திரமா இருந்தார். ஓ, நட்சத்திரத்துக்கெல்லாம் நட்சத்திரம் அவராய் இருந்தார். அவருடைய கரங்களில் 7 நட்சத்திரங்கள் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலை போல ஒரு சந்ததியை உண்டாக்குவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததியை உண்டாக்குவேன். இப்போது கடற்கரை மணலை போல ஆபிரகாமில் இருந்து ஈசாக்கிலிருந்து யாக்கோபிலிருந்து 12 சந்ததி வந்தாங்க. அந்த சந்ததிக்கு அவர் போதுமானவராய் இருந்தார். இப்போது தேவனுடைய ராஜரீக சந்ததியா இருக்கக்கூடிய இயேசு காட்சிக்கு வந்தார். எந்த மனுஷ தொடர்பு இல்லாமல் இப்ப அவரில் இருந்து தேவன் ஒரு ராஜரீக சந்ததியை கொண்டு வரணும். அந்த ராஜரீக சந்ததியை கொண்டு வருவதற்காக தான் அங்க 12 பேர் காட்சியில் இருந்தாங்க. கோத்திரப்பிட்ட பிதாக்கள் 12 பேரு. இங்க பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் 7 நட்சத்திரத்தை வச்சிருக்கிறார். என்னையா இதெல்லாம் கொண்டு போய் இங்க பொறுத்துறீங்க, நல்லா இருக்குமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்க கலைத்து போவாங்க அப்படின்னு நினைச்ச உடனே ஜனங்களை போஷிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் அதை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்தார். ஏறக்குறைய 5000 பேர் புசித்து திருப்தியான பிறகு மீதியான துணிகையில் இருந்தது. அது 12 கூட எடுத்து வைக்க சொன்னார். அது நிறைவா இருந்திருக்கலாம், ஆனா அது மிச்சம் வச்சாரு தேவனாகிய கர்த்தர். 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க கவனிங்க, இதை சேதப்படுத்தாதீங்க. இன்னொரு முறை அவர் அப்பத்தை பழுகி பெருக செய்கிறார். பழுகி பெருகின பிறகு மீதியான துணிகை இருக்கிறது. இந்த மீதியான துணிகை எத்தனை கூட அப்படி பார்த்தீங்கன்னா 7 கூடைய தேவன் வச்சார். இங்கேயே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, சேதப்படுத்தாதீங்க. இது ஒரு ஷேடோ, இது ஒரு அற்புதமான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஏன் தேவனாகிய கர்த்தர் ஆகாரமாகிய அப்பமாகிய அந்த ஆகாரத்தை 12 கூடையில் எடுத்து வைக்க சொன்னார்? ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த அப்பமாகிய இந்த கூடையை 7 கூடை எடுத்து வைக்க சொன்னார்? இதுல ஒரு ஞான அர்த்தம் இருக்கா? தேவன் எதை செய்தாலும் ஞான அர்த்தத்தோடு செய்வார். அப்பம் என்பது ஸ்பிரிச்சுவல் ஃபுட். நம்ம தீர்க்கதரிசிகிட்ட தேவன் சொன்னார், நீ ஆகாரத்தை சேர்த்து வை என்று சொன்னார். தீர்க்கதரிசியோட காலத்தை பிரசங்கித்தார், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்று செய்தி பிரசங்கித்தார். அப்படியானால் அந்த 12 கோத்திரத்துக்கு தேவையான ஒரு ஆகாரத்தை தேவனாகிய கர்த்தர் எடுத்து வைத்திருப்பார் என்றால் ஒரு ராஜரீக சந்ததிக்கு. அந்த சந்ததி எத்தனை பேரா இருப்பாங்க? 7 பேரா இருப்பாங்க. எனக்கு தெரியாது ஐயா. இயேசு 7 கூடைகளை சேமித்து வைக்க சொன்னார். அந்த 7 கூடை உள்ள ஆகாரம் தான் இந்த 7 சந்ததியினர் புசிக்கக்கூடிய மகத்தான ஆகாரமாக இருந்தது. இந்த 7 கூடை தான் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது. 7 சந்ததியினர் 7 காலகட்டங்களில் எப்படி கோத்திர பிதாக்கள் 12 பேர் வந்தாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துடைய வலது கரத்திலே 7 தூதர்கள் இருந்தாங்க. இந்த 7 தூதர்கள் தான் அந்த காலத்துக்குரிய அந்த ராஜரீக சந்ததியினருக்கு அவர்கள் ஹெட்டா இருந்தாங்க, தலைவராக இருந்தாங்க. இந்த 7 சபை காலங்களிலே முதலாவது சபை காலத்துல பவுல் அந்த காலத்துக்குரிய ராஜரீக சந்ததிக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். இர்னியஸ் அவருடைய காலகட்டத்து சந்ததிக்கு இர்னியஸ் தலைவராக இருந்தார். மார்டின் அவருடைய காலகட்டத்துடைய சந்ததிக்கு அவர் தலைவராக இருந்தார். கோலம்போ அவருடைய காலகட்டத்தின் சந்ததிக்கு அவர் தலைவராக இருந்தார். மார்ட்டின் லூதர், வெஸ்லி, பிரண்ணாம், இவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்துக்குரிய ராஜரீக சந்ததியினருக்கு தேவன் இவர்களை தான் தலைவராய் வைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய ராஜரீக சந்ததி யார் என்று பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி யார் என்று பார்ப்போம் என்றால், மாம்ச பிரகாரம் அந்த இஸ்ரவேலர் மாம்ச பிரகாரம் சந்ததி என்ன. இப்போ ராஜரீக சந்ததி இயேசுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தேவனுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகப்படும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர் எப்படி பெருகி இருக்கிறாங்களோ அதை போல இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியினர் இருக்கிறார். இந்த ராஜரீக சந்ததிக்கு கூட அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ராஜரீக சந்ததிக்கு கூட அவர் முற்றிலுமானவராக இருக்கிறார். அவர் அத்தனை நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் இந்த மாம்ச பிரகாரமான சந்ததியை கொண்டு வருவதற்கு முன்னாடி ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து அவருடைய பெயரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஹாம் என்ற வார்த்தையை சேர்த்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஹாம் என்ற வார்த்தையை சேர்த்த உடனே அவர் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறார். அங்கே ஆபிரகாம் என்ற பெயரில் தேவன் ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு சந்ததியை துவங்கி ராஜரீக சந்ததியை தேவன்
பிரனஹாம் என்ற அந்த சந்ததியில தேவன் ஃபுல்ஃபில் பண்றார். அவர் ஆல்பா, அவர் ஒமேகாவா இருக்கிறார். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவரா இருக்கிறார். ஆபிரகாமிலே அவர் துவங்கி இருப்பார். ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததி துவங்கி இருக்கும். பிரன்னாம் என்ற அந்த மனுஷனில தேவன் தம்முடைய ராஜரீக சந்ததியை அவர் முடித்து வைக்க ஆரம்பித்தார். அப்படின்னா யாரு ராஜரீக சந்ததி? இந்த 7 சபை காலகட்டங்களிலே, இந்த 7 சபை காலங்களிலே தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட அந்த சந்ததியினர் தான் ஆபிரகாமுடைய ராஜரீக வித்தாய் இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாம் ராஜரீக வித்துக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதே, அந்த சந்ததியை நான் பாதுகாத்தேன், அந்த சந்ததியை நான் போஷித்தேன், அந்த சந்ததியை நான் வழிநடத்தினேன், அவர்களை நான் பாதுகாத்தது உண்மையா இருக்கும். ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியை நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வல்லவனாயிருக்கிறேன். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவர் எத்தனை மனக்கானவராக இருக்கிறார். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசியுடைய அவர் வாழ்நாட்களில் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அவருடைய சின்ன பிள்ளை உடம்பு சரியில்லை இருக்கிற நேரத்தில் ராத்திரி வரையில அவரு அந்த சகோதரி அந்த சின்ன பிள்ளைலாம் ஒரு அறையில படுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் வேறு ஒரு அறையில படுத்துட்டு இருக்கிறார். அந்த வேறு அறையில படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு இரவு நேரம். நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த உடல் நலம் சரியில்லாத அந்த பிள்ளைக்கு தண்ணி தாக எடுத்துச்சு. அது சின்ன பிள்ளைக்கு தண்ணி குடிக்கணும், தண்ணி கிடைக்கல. அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. நான் வறண்டு போகுது. சின்ன பிள்ளை அது தண்ணி குடிக்கணும். அம்மாவை எழுப்பி தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. அந்த பிள்ளை தவிச்சிட்டு இருக்குது. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு அறையில பிரதர் வேனம் இருக்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவரை எழுப்பி, சீக்கிரமா எழுந்துரு, உன் பிள்ளை சாக போகுது, தண்ணிக்கு கஷ்டப்பட்டு இருக்குதுன்னு சொன்னார். இவர் அடிச்சு பிடிச்சி எழுந்து பார்த்தா பிள்ளை தண்ணிக்கு ரொம்ப தவிச்சிட்டு இருக்குது. மூடி வந்தார், ஒரு கோயிலில் தண்ணி எடுத்தார், பிள்ளைக்கு கொடுத்தார். நான் என்ன சொல்ல வரேன் ஐயா, ஆபிரகாம் முடிய அந்த சந்ததியை அவர் பாதுகாத்திருப்பாரேதான். ஒரு முறை இஸ்மாயில் தண்ணிக்காக கலகிட்டு இருந்தான். அவனும் ஆபிரகாம் வித்துதான். அவன் கலகிட்டு இருக்கிறத பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அவர் கதறி கொண்டிருந்த போது ஒரு ஊற்றை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அந்த சந்ததிக்கு அவர் அப்படி செய்திருப்பாரேனால் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததிக்கு அவர் இறைவனமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். சொன்னா அவன் பிள்ளை சாக போ, சீக்கிரமா போ. போய் பார்த்தா பிள்ளை தண்ணி தாங்கத்துக்கு கஷ்டப்படுது. போய் தண்ணி கொடுத்தார். இன்னொரு முறை அவருடைய வாழ்க்கை நடந்து பிள்ளை கட்டியில இருந்து நகர்ந்து கீழே விழுந்துக்கு தொங்கிட்டு இருக்கு. கீழே விழுந்துற போது தேவனாகிய கர்த்தருடைய தூதரை பார்த்தா நல்லா ஆச்சரியப்பட்டு போறேன். நம்ம தேவன் எத்தனை பயத்தானவராக இருக்கிறார். இப்போ அவர் பக்கத்தரையில் இருந்தார். தேவன் சொன்னார், ஒரு பிள்ளை கீழே விழப்பா, சீக்கிரம் போ. அவர் அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தா பிள்ளை கட்டில இருந்து கீழே விழக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஓடி போய் தன்னுடைய பிள்ளையை அவர் பாதுகாக்க ஆரம்பிச்சார். ஆபிரகாம் ராஜரீக சந்ததியே ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் போதுமானவர், ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் முற்றிலுமானவராக இருக்கிறார். ஓ, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியாதா? உன்னை மீட்டுக் கொள்வதற்காகத்தான், உன்னை இந்த பூமியில உண்டாக்குவதற்காக தான் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே உன்னை அவருடைய சிந்தனையில தேவன் வைத்தார். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் எங்கே இருந்தேன்? தேவனுடைய சிந்தனையில இருந்தேன். தேவன் உன்னை அவருடைய சிந்தனையில கொண்டிருந்தார். நீ மாம்ச பிரகாரமாக வந்தவன் கிடையாது. அப்படி எங்கிருந்து வந்த? நீ இயேசுக்குள்ள இருந்த, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்த. நீங்களும் நானும் எப்படி லேவி ஆபிரகாமுடைய மரபணுக்குள்ளாக இருந்தானோ, அறைக்குள் இருந்தானோ, எனக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்குள் இருந்தோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தபடியால் தான் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம். இன்னைக்கும் அவர் நமக்கு முற்றிலுமானவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரியை மேடாவுடைய வயிற்றுல கட்டி வந்த அந்த காரியம் நமக்கு தெரியும். அவர் வேறொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது ஒரு கிறிஸ்துமஸ் நேரம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. மனைவி வயிற்றுல கட்டி வந்து வேதனைப்பட்டு இருக்கிறா. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்மளால முடியாது, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் போயாச்சு. புருஷன் பக்கத்தில் இல்லாத ஒரு சூழல், என்ன செய்யணும் தெரியாது. அவர் ஒரு முறை கிடையாது, பல முறை ஜெபித்திருக்கிறார். அநேகர் ஜெபித்திருக்கிறாங்க. ஜெபித்து ஜெபித்து ஜெபித்த பிறகு ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டாரா? இல்லை ஐயா, தேவன் எதிர்பாராத வழிகளில் கிரியை செய்ய மாறாத இருக்கிறார். ஒரு முறை வேதனையோடு ஜெபித்திருக்கிறார். ஐயா, மனைவி அங்க வேதனையோடு கூட இருக்கிறா, அவளுக்கு கிருபையா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னா, நீ என்ன சொல்றியா நடக்க போகுது. அவர் கால ஓடி நின்னா, மருத்துவர்
என் மனைவியை தொடுவதற்கு முன்னாடி கட்டி மறைந்து போகட்டும். அதுக்கு அடுத்த நாள் சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட் இருக்கு. ஆபரேஷன் தேட்டருக்குள்ள உள்ள நகர்த்திட்டு போயிட்டு டாக்டர் அந்த கட்டி வலது பக்கமா இடது பக்கமா பாக்குறதுக்காக அந்த வஸ்திரத்தை விலக்கி தேடி பாக்குறாங்க. கட்டி இருந்துட முடியல. வலது பக்கமா இடது பக்கமா, திரும்ப இடது பக்கம் பாக்குறாங்க, திரும்ப வலது பக்கம் பாக்குறாங்க. எந்த பக்கம் பார்த்தா கட்டி மறைஞ்சு போச்சு. காரணம் என்ன? ஆபிரகாமின் ராஜரீக வித்தை அவர் பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் ராஜரீக வித்துக்குரிய தேவைகளை சந்திக்க அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். கடைசியா நான் சொல்லுங்க, நம்ம நேரம் இல்லாத அப்படின்னா முடிக்க விரும்புகிறேன். சிஸ்டர் ஹாட்டி ரைட், ஒரு ஏழை சகோதரி, புருஷன் இல்லாதவங்க, 2 பையன்களோடு கூட அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முடமான ஒரு சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு உத்தம சகோதரி, வருஷத்துக்கு $200 சம்பாதிக்கிற ஒரு பெண். அந்த சம்பாதனையில ஊழியத்துக்கு உத்தமா $20 கொடுத்தாங்க. அந்த $20 சிஸ்டர் ஹாட்டி ரைட் கொடுத்தத கேள்விப்பட்ட பிறகு வேணும் அந்த பணத்தை திரும்பி கொடுப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல பிரச்சனையோடு கூட பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல சபை, அந்த சபையில மற்ற நாடுகளில் இருந்து வர மக்கள் எல்லாம் சுகம் பெற்றுட்டு போறாங்க. அவங்க தேவைகளை சந்திக்கப்படுது. அந்த சபைக்குரிய அங்கத்தினர் வீட்டுல எந்த மாற்றமும் நடக்கல. குடும்பம் இருந்த பிரகாரமா இருந்துட்டு பல நேரத்தை மட்டும் யோசிக்கிறோம், எங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு பிளஸிங் கிடையாது, ஒரு சேஞ்ச் இல்லை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உன்னை மறந்து போவது கிடையாது. அவர் சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான வழிகளிலே கிரியை செய்யாத மாறாத தேவனாக இருக்கிறார். ஹாட்டி ரைட்டுக்கு தேவன் எதையும் செய்யல. தீர்க்கதரிசி பல முறை அவங்க வீட்டுக்கு போவாரு, பேசுவாரு, அந்த வீட்டில் உள்ளது ஏதோ சாப்பிடுவாரு, அவர் புறப்பட்டு போயிடுவாரு. இப்படி பல வருஷங்களா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு உத்தம விதவை சகோதரி $20 கொண்டு போயிட்டு திருப்பி கொடுக்கறதுக்காக போறாரு வீட்டுக்கு. கூட ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த நேரத்தை அவங்க அணில் சிரிப்பை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி ஊழியத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷன் சொன்ன பிறகு தேவன் அணில்களை சிரித்தார் 2 முறை. அது அங்க உள்ள ஊழியக்காரங்களா கேட்டுட்டு அதை நம்ம மறுத்துட்டாங்க. அணில் எல்லாம் சிரிச்சுக்க முடியுமா? ஆனா மோச வண்டிகளை வரவழைத்தார்னா அதை நம்புவோம். மோச தவறுகளை வரவழைத்தார்னா அதை நம்புவோம். ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம்? தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கானா, நடந்து முடிந்ததை பேசிக்கிட்டு இருப்பான், இனிமேல் நடக்கும் போதை பேசுவான், நடந்துட்டு இருக்கிறத மறந்து போயிடுவான். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆட்டுக்கடாவின் ரத்தத்துக்கு இருந்த மோசையினால வண்டுகளை வரவழைக்க முடியுமையினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இருக்கிற இப்பயே வரவழைக்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அங்க உள்ள மிக பெரிய 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 போதகர்கள் எல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அணிலாம் சிருஷ்டிக்கப்பட முடியாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த விஷயத்தை கூட இருக்கிற ஒரு சகோதரனோடு கூட அவர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் தூரத்துல இருக்கிற அந்த சகோதரி ஹாட்டி ரைட்டு, படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு ஏழை விதவை தாய், உத்தம சகோதரி, அந்த அம்மா ஓடி வந்தாங்க. பிரதர் வேணும், நீங்க சொன்னது அத்தனை உண்மை. கர்த்தர் இந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, முழு பரலோகமும் அசைந்தது. தேவனுடைய மகா பரிசுத்தமான அந்த பிரசனம் அந்த இடத்தை முழுவதுமாக நிரப்ப ஆரம்பித்தது. அத்தனை பேரும் தேவனுடைய பிரசனத்துக்கு கீழே இருக்க ஆரம்பித்தாங்க. ஓ, என்ன நடக்க போகுது? தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார், தேவன் கடந்து வந்திருக்கிறார். இப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவள் எதை கேட்கிறாளோ அதை அவளுக்கு கொடு சொல்றாரு. சகோதரி, ஆண்டவர் நீங்க என்ன கேட்டா உங்களுக்கு தர சொல்றாரு. நமக்கு ஒண்ணும் புரியல, எதை கேட்கணும்? அவங்களுக்கு பண பற்றாக்குறை, சுகமில்லாத சகோதரி, குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வறுமையில இருக்கு, எந்த மாற்றம் கிடையாது. என்ன கேட்கணும் ஒன்றும் புரியல. நான் எதை கேட்கறேன் எனக்கு ஒன்றும் புரியல. தேவனுடைய சமூகம் காத்திருக்கிறது. நான் சொல்றேன், நான் எதையும் சொல்ல முடியாது, நீங்களே தேர்ந்தெடுத்துக்கங்க. இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பையன்கள் ரட்சிக்கப்படாத 2 பையன்கள் இருந்தாங்க. நம்ம சொன்னாங்க, என்னுடைய 2 பையன்கள் ரட்சிப்படைய. இந்த தீர்க்கதரிசி சொல்லுங்க, உன்னுடைய பையன்களை உனக்கு கொடுத்தேன் சொன்ன மாத்திரத்தை அங்க சுத்திக்கிட்டு இருந்த பையன்கள் தேவ ஆவியான அவரை தொட்டாரு, அவரை குற்றப்படுத்தினார். 2 பேரும் வேகமா அந்த முழங்கால் படிக்கிட்டு அந்த மகத்தான ஒரு சூழல் 2 பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக வர முடிந்தது. ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியே பயப்படாது, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவனாக இருக்கிறார். அந்த மாம்ச பிரகாரமான சந்ததியை அவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்திருப்பார். ஏனால் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியை நீ பயப்படாதே, உங்கள் தேவைகளை சந்தித்தவராக.
போன மாசம் அப்படிதான் இருந்தது. சபையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மாசம் எப்படி ஓட போகுது? ஆபிரகாம் ராஜரீக சந்ததியை போஷிக்க வல்லவராய் இருந்தார் ஐயா. அவர் போதுமானவராய் இருந்தார். அவர் முற்றிலுமானவராய் இருந்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய அத்தனை காரியத்தை பூர்த்தி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹாட்டி ரைட்டுக்கு தேவன் ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டே வர ஆரம்பித்தார். அந்த உத்தம இறுதியம் உள்ள அந்த சகோதரிய காரியத்துக்கு தேவன் ஒரு சரியான நேரத்துல பதில் கொடுத்து இன்றைக்கு உலகம் முழுச ஹாட்டி ரைட்டை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு தேவன் சகோதரிய கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். என்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவையை சந்திப்பார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. அந்த ஜனத்தை தேவன் மேகஸ்தம்பத்தை மூடியிருப்பார். என்னால் இன்னைக்கு நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் பிரியமானவரே, அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பாதுகாத்ததுனா இன்னைக்கு ஒரு ஆபிரகாம் சந்ததி இருக்குது. ஹாம் வேணும் சொல்லுவார். இந்த ஹாம் பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது. இந்த ஹாமுக்குரிய பேரை தேவன் இந்த காலத்தை கொண்டு வந்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை மாம்சப்பிரகாரம் துவங்கி இங்கு தேவனாகிய கர்த்தர் பவுலில் இருந்து கடைசியாக பிரண்ணாம் என்ற அந்த மனுஷனை கொண்டு வந்து கொடுத்தார். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் 6வது பரிணாமத்துக்குள்ளாக கொண்டு போக ஆரம்பித்தார். அங்கு பார்த்த உடனே ஏராளமான வாலிப பிள்ளைகள் ஓடி வந்தாங்க. நீண்ட கூந்தல், அற்புதமான உடை, நீண்ட உடையோடு கூட எல்லாரும் அவர் கட்டி தழுவி என் அருமையான சகோதரனே அப்படி சொல்லி வளர்ந்து போனாங்க. இப்படி வரிசையாக ஆண்களும் பெண்களும் அவரை சந்தித்து போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சத்தம் சொல்கிறது, யாக்கோப்பு தன்னுடைய ஜனத்தோடு சேர்க்கப்பட்டது போல நீயும் உன்னுடைய ஜனத்தோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிற. ஓ, என்னுடைய ஜனம், என்னுடைய சந்ததி, என்னுடைய குடும்பம், இவ்வளவு பெரிய கூட்டமா? இவர்கள் எல்லாம் பிரண்ணாம் குடும்பத்தை சார்ந்தவர்களா? ஆச்சரியப்பட்டு போறாரு. ஏன்னா பிரண்ணாம் குடும்பத்தை அத்தனை பேரும் குடிகாரனுங்க, தேவனை அறியாத ஒரு குடும்பம். தேவனாகிய கர்த்தர் சொல்றார், யாக்கோப்பு தன்னுடைய ஜனத்தோடு சேர்க்கப்பட்டது போலவே நீயும் உன்னுடைய ஜனத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கிற. அவன் சொல்றார், இதெல்லாம் பிரண்ணாம் குடும்பமா? சத்தம் சொல்கிறது, இவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய செய்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு உள்ள அத்தனை பேரும் பிரண்ணாம் கூட்டத்தாராக இருந்தாங்க, பிரண்ணாமுடைய சந்ததியினா இருந்தாங்க. பவுலுடைய காலகட்டத்தில் பவுலுக்குரிய ஒரு சந்ததி இருந்தது, ஆவிக்குரிய சந்ததி. இர்னேசுடைய காலகட்டத்தில் இர்னேசுக்குரிய சந்ததி இருந்தாங்க. அவங்களுடைய வரிசையில் நிற்பாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் கடைசியாக அந்த ஆபிரகாமில் துவங்கிய தேவனாகிய கர்த்தர் பிரண்ணாமில முடித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவர் எழுந்திருக்கிறார். ஓ, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பயப்படாதே, ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியே பயப்படாதே. கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு முற்றிலுமானவராக இருக்கிறார். என்ன நடக்க போகுது தெரியலையா? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல. அது கர்த்தர் நாள் என்ன நடக்க போகுது தெரியல. எது நடந்தாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் இருக்கிறார். எது நடந்தாலும் எங்களை போஷிக்க கர்த்தர் இருக்கிறார். எது நடந்தாலும் அவருடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்களோடு கூட அவர் எங்களை நடத்த வல்லவராக. சேர்ந்து பாடுவோமே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவரையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, ஒப்பிடப்பட முடியாதவரே, ஒப்பற்றவரே, நிகரே இல்லாதவரே, அந்த மாம்ச பிரகாரமான
ஆபிரகாமுடைய அந்த சந்ததியை நீர் எத்தனை அற்புதமாய் போஷித்து பாதுகாத்து வந்தீரையா. இன்றைக்கு கர்த்தாவே ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர், எங்களுக்கு நீர் முற்றிலுமானவராய் இருக்கிறீயா. இதுவரைக்கும் நடத்திருக்கிறீர், இனிமேலும் நடத்துவீர் என்ற விசுவாசத்தில் பொற்பாதத்துல வந்த மக்களையும் இந்த வார்த்தையை கேட்கப்பட அத்தனை பிள்ளைகளையும் இந்த கரத்துக்குள்ளாக நான் வைக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதித்து ஆண்டவரே எந்த வியாதியும் ஆண்டவரே கொள்ளரையும் அவர் தாக்காதபடிக்கு உங்களுடைய சிறகு கீழாக அவரை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாக நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.